எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அக்கா எனக்கு வந்து நீங்க வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ சொன்னீங்க. சொல்லி எனக்கு வீடியோ எடிட்டிங்லாம் போட்டீங்க. நல்லா ஓரளவு நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க எந்த பட்டன டச் பண்றீங்கன்னு நீங்க வர வாய்ஸ் வந்து கீழ வந்து எழுத்துல வர்றதுனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நெறைய பேர் நீங்க சொல்ற வீடியோலாம் எனக்கு புரியுதுக்கா. இன்னொரு வாட்டி வீடியோ போடுங்கக்கா, போடுங்கக்கான்னு சொல்லி நெறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க. அதுக்காக ஒரு வீடியோ தான் மறுபடியும் நான் வீடியோ எடுத்து ஒரு வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணி நம்ம சேனல்ல கொண்டு போறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல நான் எடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுமே ஒவ்வொன்னு தான் குறிக்கும் சரிங்களா? இது நெறைய விஷயங்கள் அந்த வீடியோல நான் சொல்லாம விட்டத கூட இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்ஷாட் ஆப்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம்? எப்படி யூஸ் பண்ணலாம்? நெட் பேலன்ஸ் வச்சு எந்த ஆப்ஷன் வந்து நெறைய ஆப்ஷன் யூஸ் பண்ண வேணாம். நெட் பேலன்ஸே இல்லாம வீடியோ எடிட்டிங் இந்த ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா? வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டன் மணிக்கு என்னோட வீடியோல அடியில வந்து சப்ஸ்கிரைபர் பட்டன் மட்டும் நீங்க எழுதி வைக்கணும், எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு நெட் கூட தேவை கிடையாது. ஆனா எனக்கு வந்து அந்த வீடியோ மாரியே ஓடணும்க்கா. பெல் சிம்பல கிளிக் பண்ணணும். கை போய் டச் பண்ற மாரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன். அந்த மாரி ஒரு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும் அப்டின்னா மட்டும் தான் நெட் ஆப்ஷன் நம்மளுக்கு தேவை. மத்தபடி நெட்டே நீங்க இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அழகா வீடியோ எடிட்டிங் பண்ணி, வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி, YouTube மியூசிக்லாம் ஆட் பண்ணி, சூப்பரா ஒரு வீடியோ எடிட் பண்ணி, நம்மளோட சேனல்ல அழகா போடலாம். அடியில வர லாஸ்ட்ல அந்த மார்க் ச்ச அந்த ஆப்ஷனோட மார்க்க ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப இந்த ஆப்ஷன்ல தான் ஈஸி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷாட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் வீடியோ, ஃபோட்டோ அப்படி வரும். நான் வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நியூன்னு கொடுங்க. கேலரியில் என்னோடய வீடியோ என் வீட்டுக்கார் வந்து களை எடுக்கிற மாதிரி தோட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி உள்ள வீடியோ 1 நிமிஷம் 15 செகண்ட் 11 செகண்ட் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா சவுண்டெல்லாம் வரும். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதில் வந்து சவுண்டுகள் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம நேச்சுரலாக பேசிக்கிட்டு பக்கத்தில் நாய் சவுண்டு இந்த மாதிரி சவுண்டுகள்லாம் வரும். எனக்கு இந்த சவுண்டெல்லாம் வேண்டாம் அக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எது வரைக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம யூடியூப் வந்து எந்த செலெக்ஷன் நம்ம வீடியோ எப்போவுமே போட்டால் 16:9 இதுதான் யூடியூப் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஜூமிங் வேண்டாம்னா கம்மியாக வச்சுக்கோங்க. எனக்கு நார்மலாகவே இருந்தாலே போதும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மியூசிக் சரிங்களா? மியூசிக் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மியூசிக். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் எந்த ஃப்ரீ மியூசிக் டவுன்லோட் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் யூடியூப் வீடியோவில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லைசன்ஸ் வாங்கினா அது படம் மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக சேனல்னால் வெறும் இந்த மியூசிக் தான் யூஸ் பண்ணணும். இது வெட்டிங் மியூசிக். நம்ம வெட்டிங் மியூசிக்கு இந்த வீடியோக்கு அது செட் ஆகாது. நான் வந்து நம்ம வந்து வில்லேஜ் கண்டென்ட்க்கு உள்ள மியூசிக் மட்டும் எடுத்திருக்கேன். ஆடியோ லைப்ரரிலேருந்து ஃப்ரீ மியூசிக் எடுத்து வச்சுருக்கேன். அது சேவ் பண்ணியிருக்கேன். அதை நான் ஓகே பண்ணிக்கிட்டேன். ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டாக அதிகமாக தெரியும். சரிங்களா? அதிகமாக தெரியும்போது அந்த சவுண்டை வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் சவுண்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது போக அந்த நாய் சவுண்டு, கோழிகள் சவுண்டு கேட்கும் பட்சத்தில் அந்த வால்யூமை கிளிக் பண்ணி அதையும் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு கேட்கும். மியூசிக்கு ப்ளே பண்ணுற சவுண்டு. இப்போ அந்த இயற்கை மியூசிக் வந்து சவுண்டு கேட்கும். நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட வாய்ஸ் எதுவுமே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மறுபடியும் மியூசிக்கை அமுக்கி வாய்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். மைக்கு கணக்காக இருக்குல்ல, இந்த வாய்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வாய்ஸை வந்து அதில் கொடுத்துக்கோங்க. நம்ம பாட்டு மியூசிக்கை வந்து அப்படியே குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நம்மளோட வாய்ஸில் நான் என் வீட்டுக்காரர் இப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வாய்ஸை பேசி வச்சுட்டிங்கன்னா பின்னாடி நைஸாக அந்த மியூசிக் வந்து ஓடும். நம்மளோட வாய்ஸும் இதில் கரெக்டாக கேட்கும். இந்த கேட்குது பாருங்கள். இப்போ வந்து பேச ஆரம்பிக்கணும். நம்ம பேச ஆரம்பித்தோம்னா டன் கொடுத்தோன்னா இதில் என்ன பண்ணணும்னா இப்போ மியூசிக்கும் ஓடும், உங்களோட வாய்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு இது மியூசிக் உள்ளது புரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு இதில் ஸ்மைல் இருக்குது. இந்த ஸ்மைலில் வந்து என்னென்ன பண்ணலாம், நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கலாம். இந்த மாதிரி இந்த கிளிக்கு தீ எறிகிற மாதிரி உள்ளது ஃபுல்லாமே வந்து இந்த நெட் ஆனில் இருந்தால் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் ஆனில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இது தேவைன்னா மட்டும் நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணுங்கள். இது தேவை இல்லைக்கா, எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னா நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பட்டன் பிடிச்சிருக்கோ அது ஓரளவுக்கு இந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களோட வீடியோவை மறைக்கும். நைஸாக ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் எனக்கு என்னோடய சேனலில் ஓரமாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம சின்ன சின்ன சேனல் வந்து ரன் பண்ணுறோம். அவங்களுக்கு கூறியது தான் இது. பெரிய பெரிய சேனலுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போட்டோடனே வியூஸ் போயிடும். நான் இதில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் செலக்ட் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு ஓரத்தில் ஓடுற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி இதை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். தேவைன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா கொஞ்சம் குட்டியாக ஆக்கிக்கலாம். இப்படி ஆக்கிட்டு ஒரு ஓரத்தில் நான் வச்சுக்கிறேன்.
இப்போ எனக்கு இந்த ஓரத்தில் அது பாட்டுக்கு இருக்கட்டும். இத வைக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. இது எவ்வளோ தூரம் இருக்கு அந்த ஏரோ மார்க் மாரி இருக்கு பாருங்க. அத ஃபுல்லா இழுத்து விட்டீங்கன்னா தான், ஃபுல்லா அந்த வீடியோல நம்ம ஃபுல்லா வரைக்கும் இருக்கும். இல்லன்னா அது கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது காட்டாது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த டீன்னு இருக்கிற இடத்துல உங்களோட சேனல் நேம், என்னோட சேனல் நேம் வைக்கணும். இல்ல எந்த ஊர் வைக்கணும். இதில எதாவது டயலாக் எழுதி நான் வைக்கணும் அப்டின்னா நீங்க வச்சுக்கோங்க. என்னோட சேனல் நேம் நேசமணி மகேஷ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி இதுக்கு எந்த கலர் இந்த லொக்கேஷனுக்கு எந்த கலர் அழகா இருக்கோ அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நெறைய கலர் குடுத்துருப்பாங்க. எடிட்டுங்கிறதுல பாருங்க. எடிட் அந்த பென்சில் மார்க் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலரு, ஏகப்பட்ட பேக்ரவுண்டு மாரி நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க இந்த மாரிலாம் வந்து கீழ உள்ளத டச் பண்ணிங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு கலர் கிடைக்கும். மேல உள்ளத டச் பண்ணிங்கன்னா, தனித்தனியா உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி நம்மளோட பேக்ரவுண்டுக்கு எந்த கலர் மேட்சிங்கா இருக்குமோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு இந்த கலர் மேட்சிங்கா இருக்கு. அப்ப ஜூமிங் கம்மி பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ, அழகா அந்த இடத்துல கொண்டு போய் டச் பண்ணி விட்டுட்டு, அதே மாரி மறுபடியும் டிக்கு குடுத்துட்டு, அதே மாரி ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறணும். இப்படி பண்ணுனா தான் அது ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோல வரும். சரிங்களா? இப்போ அடுத்து ம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் கலரா 3 குடுத்துருக்கு. இதில வந்து உங்களுக்கு எந்த வீடியோ எனக்கு என்ன கலர்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து மாத்திக்கலாம். உங்களோட வீடியோவோட கலர் பிளாக்கு, ஒயிட்டு, கிரீனு இந்த மாரி கலர் மாத்திக்கலாம். எனக்கு எந்த கலரும் தேவை கிடையாது. என்னோட வீடியோக்கு நேச்சுரலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அந்த இன்ட் மார்க்க கிளிக் பண்ணிங்கன்னா, நேச்சுரலே நம்மளுக்கு வந்துரும். இந்த மாரி கலரு. அடுத்து இதில வந்து இந்த 2வது கிளிக் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கலர் வந்து தெளிவா இருக்கும். இதில நான் கொஞ்சம் கலர் மட்டும் வச்சுக்கிட்டேன். கலர் வச்சுட்டு அப்பயும் டிக்கு குடுத்துட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ ஆடுறது, அசைகிறது, அந்த மாரி உங்களுக்கு எதுவும் வேணுனா யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் இந்த மாரி வீடியோவுக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படாது அதிகமா. நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறீங்கன்னா, அதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இதே மாரி தான் ஷார்ட்ஸ் வீடியோ உங்களோட அந்த வீடியோவ எடுத்து இந்த மாரி எடிட்டிங் பண்ணனா பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோல வந்து இந்த டான்ஸ் ஆடுற மாரிலாம் நீங்க அந்த எடிட்டிங் குடுத்தீங்கன்னா, 3 பேர் டான்ஸ் ஆடுற மாரி அப்படி வந்து மாறி, மாறி உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடிட்டிங் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அந்த உங்களுக்கு வந்து அது எது செலக்ட் வேணும். எனக்கு அந்த வீடியோவுக்கு என்ன செலக்டடா தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. என் வீட்டுக்காரர் இப்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிக்சர் அதில வச்சா தான் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அப்ப எனக்கு அந்த பிக்சர நான் தேடுனேன் இதில. சரிங்களா? உங்களுக்காக வீடியோக்காக கஷ்டப்பட்டு தேடுனேன். தேடி பார்க்கும்பொழுது காய்கறி பறிச்சது என்னோட சேனல்ல ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இது இந்த வீடியோக்கு இது செட் ஆகும். ஏன் அப்படின்னா, என் வீட்டுக்காரர் விவசாயம் பண்றாரு, களை எடுக்குறாரு. இந்த காய்கறி ஃபோட்டோ அதில வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு, நீங்க உங்களுக்கு சமையல்னா சமையல், நீங்க என்ன வீடியோ சம்மந்தப்பட்டதோ அதில சைட்ல வைக்கணுமோ, அத கிளிக் பண்ணி ஆர்பிஐன்னு சொல்லியிருக்கும் பாருங்க. அத கிளிக் பண்ணி இந்த மாரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு, எந்த இடத்துல வைக்கணுமோ அது ஜூமிங் கூட்டுறது, குறைக்கிறது அது உங்களோட இதில வச்சு ஒரு ஓரமா வச்சு, அதே மாரி இதுவும் ஃபுல்லா என்னோட வீடியோல வேணும். இல்ல பாதி தூரம் தான் வேணும்னா, எது வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் மட்டும் வைங்க. இப்போ ஒரு சமையல் வீடியோ நீங்க பண்றீங்க. சமையல் முடிச்சதுக்கப்புறம் சைட்ல என் முகத்துக்கு பக்கத்தில இந்த மாரி வரணும். முகத்துக்கு பக்கத்தில வரணும். அந்த மாரி நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து இது வந்து எதுக்கு அந்த 2 சைடு புக்கு மாரி இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ வேணும். இப்போ வந்து நான் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வெளி பொசிஷனுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல அத டச் பண்ணுங்க. இந்த மாரி கோடு வச்சுட்டு இந்த இன்ட் மார்க்க இங்கிட்டு, இங்கிட்டு திருப்புனீங்கன்னா, இந்த மாரி தனித்தனி வீடியோவா பிரிஞ்சிரும். இப்ப எனக்கு இந்த வீடியோ தேவையில்லனா கூட நீங்க இந்த முன் பேஜ நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது தேவைன்னா கூட இந்த பேஜ அப்படியே நீங்க வச்சுட்டு, இந்த மாரி மாத்திட்டு இந்த மாரி டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப பிளஸ் சிம்பல கிளிக் இதுக்கு முன்னாடி வேற என்ன வீடியோ நான் வைக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, அது முன்னாடி கேலரிக்கு போயிரும். என்ன வீடியோவோ அத வச்சுக்கோங்க. இப்ப இதுல ஒரு குட்டி பென்சில் இருக்கு பாருங்களேன். இந்த பென்சில இதில வந்து நீங்க எப்ப நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், அடுத்து வெளியில ஒரு வீடியோ வரணும் அப்படின்னா, இதில எதுவும் நீங்க வைக்கனா வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அது நெறைய உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பைசா இல்லாதத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க. இப்ப எனக்குள்ள வீடியோக்கு இந்த மாரி புக்கு மாரி போய் மாறுற மாரி இருக்கும். இப்ப பாருங்க. இந்த வீடியோ ஓகே பண்ணி பாருங்க. இப்ப வந்து எட்டி வேல பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிட்டக்க போன உடனே, அது எப்படி வந்து இதாகி போய் நிக்குது பாருங்க. இந்த மாரி வேணாலும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோல என்னென்ன எடிட்டிங் உங்க வீடியோ பார்க்க அழகா இருக்குமோ, அது எல்லாமே இதில செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணி கேலரி பேஜுக்கு போகும். கேலரி பேஜில எனக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோ தேவைக்கா, இல்ல என்னோட வீடியோ வரதுக்கு முன்னாடி பிளாக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ ஷோ ஆகணும்னு சொன்னீங்கன்னா, இந்த மாரி ப்ளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஏதோ வீடியோ தான் இதுக்கு முன்னாடி ஷோ ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவும் நீங்க கேலரி பேஜில இந்த ப்ளஸ் சிம்பிள கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிரும். இப்ப என்னோட இதில நான் ப்ளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி நான் கேலரில உள்ள ஃபோட்டோ அந்த காய்கறி விஷயத்த எடுத்துட்டு, அடுத்து பிளாங்கா போகுது. அதுக்கடுத்து என்னோட வீடியோ ஷோ ஆகுது. சரிங்களா? இந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு உங்க வீடியோ இப்ப இந்த ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா தள்ளி விட்டுட்டு வந்தோம்னா,
இந்த கடிகாரம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது எதுக்குன்னா நம்ம வீடியோ இப்போ நான் 1 நிமிஷம் வச்சுருக்கேன், 1 நிமிஷம் 11 செகண்ட் வச்சுருக்கேன், எனக்கு 2 நிமிஷம் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சைடு இழுத்திங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் வீடியோவாக ஆயிரும். அந்த சைடு இழுத்திங்கன்னா 50 செகண்ட் 30 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவாக ரெடி ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை செகண்ட் இங்கே தேவையோ அந்த இதை பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வேணுன்னா ஸ்லோ மோஷன், ஸ்பீடாக வேணுன்னா ஸ்பீடாக, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லோ மோஷனில் போகுது, கொஞ்சம் முன்னாடி வச்சது ஸ்பீடாக வச்சது, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதையும் டிக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? எனக்கு கரெக்டான அளவில் இருந்தாலே போதும் இந்த வீடியோ. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சைஸு கம்மி பண்ணுறது கூட பண்ணுறது நான் கரெக்டாக ஆல்ரெடி சைஸ் வச்சுட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட வாய்ஸ் வந்து மாற்றி பேசுகிறது. சரிங்களா? உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு வந்து குழந்தைங்க வாய்ஸு இந்த மாதிரி வாய்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் இந்த ஒரு குட்டி பொம்மை போட்டு வாய்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள், குழந்தைய கிளிக் பண்ணால் நம்ம குழந்த வாய்ஸ் வரும். நம்ம ஒரு வாய்ஸ் பேசி வச்சுருப்போம்ல, அப்போ குழந்த வாய்ஸ் வரும். அடுத்து பெரியவங்க வாய்ஸு, அப்புறம் லேடிஸ் வாய்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வாய்ஸ் தேவையோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாய்ஸ் மாற்றி இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. டிக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா வாய்ஸும் கொடுக்கலாம். லேடிஸ் வாய்ஸு, குட்டீஸ் வாய்ஸு, இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து அதேமாரி டிக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்காக நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி போடுறீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எடிட்டிங்கே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி தான் நான் எடிட் பண்ணி சிம்பிளாக போடுறேன். லாஸ்ட்டில் அந்த இன்ஷாட்டுன்னு இருக்குது பாருங்க, லாங்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரிமூவ் அதை கொடுத்துருங்க. அது வந்து அந்த லோகோ வந்து வெளியில் போயிடும். சரிங்களா? லோகோ வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் சுற்றும், விளம்பரம் வந்தாலும் அது வரும் பாருங்கள். இப்போ லோகோ போயிடுச்சா, நம்ம வீடியோ கேமராவில் எடுத்து நம்ம எல்லாம் எடிட்டிங் பண்ண மாதிரி சூப்பராக வந்துடும். அதுக்கடுத்து டிக்கு கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். எனக்கு இந்த வீடியோ சேவ் கிடையாது, உங்களுக்காக நான் வந்து டெமோ வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேவ் கொடுத்து கேலரியில் வந்துடும். அப்புறம் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே. சேனல் பிடிச்சிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பாய்.